தேடிட்டு இருக்க? என்ன இவ்ளோ பதட்டமா இருக்க? பிரியா பிரியான்னு சத்தம் கேட்டுச்சு. ஓ, இங்க பாரு, அது பிரியா இல்ல கார்த்திக், ஃப்ரீயா. கடையில நிறைய பொருள் ஃப்ரீயா கொடுத்தாங்களா, அத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமா, நீ பிரியான்னு நினைச்சிட்டியா? இல்ல நான் எதுவும் நினைக்கல. நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? இல்லையே, ஏதோ அப்படியே தவிப்பா ஓடி வந்த மாதிரில இருந்தது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. ஏன் நீ கடையில என்ன ஃப்ரீயா கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவீங்களா? கடைக்காரர் தானே ஃப்ரீயா கொடுப்பாரு, இல்ல பிரியாவா ஃப்ரீயா கொடுப்பா? போங்க நீ ஏதேதோ பேசிக்கிட்டு. இலக்கியா, போற போக்கே சரியில்லை. அவன் மனசுல என்ன இருக்குன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. போய் தெரிஞ்சுக்கோ. நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க போங்க போங்க. கார்த்திக், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. இல்லையே, உன் மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அங்க பாரு, அத்தை கூட பக்கத்துல இல்ல. அண்ணே, அது வந்து பிரியாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவ ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அவ ஏன் நீ என் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையா? ஏய், இவ்ளோதானே? அவ ஏதாவது கிளாஸ்ல இருந்திருப்பா, இல்ல போன் சைலண்ட்ல போட்டிருப்பா. இங்க பாரு, அவ உன் மிஸ்ட் கால பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணுவா. நீ கவலைப்படாம இரு. அப்படியா சொல்றீங்க? ஆமா கார்த்திக், பிரியா ஃபோன் எடுக்கலனா நீ ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? அது அவ மேல உனக்கு ஏதாவது? இல்ல என்ன நீ திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அது வந்து கார்த்திக், சொல்லு கார்த்திக், உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? அது வந்து அண்ணி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா பிரியாவை பார்க்கலன்னா, பேச முடியலன்னா எனக்கு ஒரு மாதிரி தவிப்பா இருக்கு. அவ முகத்தை பார்த்து பேசிட்டா எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. இதுக்கு என்ன அண்ணி அர்த்தம்? கௌதமோட பிளான் படி கார்த்திக் வலையில விழ ஆரம்பிச்சிட்டான். அண்ணி, என்ன நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கும் தெரியலப்பா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, என்னால வீட்ல யாருக்கிட்டையும் இதை பத்தி பேச முடியாது. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பிரியாவுக்கு என்ன பிடிக்குமா அண்ணி? தெரியலப்பா. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பிரியா இரு. அது இல்லப்பா, ஃப்ரீயா இரு. தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்ஸ். அத்தை, இலக்கியா பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே அவன் பிரியாவை லவ் பண்றான் பாத்தியா? ஆமா அத்தை. அப்போ நீ கூடிய சீக்கிரமா அந்த பொண்ணு கிட்ட பேசிடு. அதுக்குள்ளயா? பின்ன எப்பவா? இத பாரு, உடனடியா அவனுக்கு கல்யாணம் நடந்தாதான் இந்த அஞ்சலி வந்து கார்த்திகை டார்ச்சர் பண்ணாம இருப்பா. நீ கூடிய சீக்கிரமா பேசிடு. என்ன? சரி, பேசிடுவல்ல? பேசிடு. அத்தை, நாங்க சேர்த்து வைக்க போறது அஞ்சலியையும் கார்த்திகையும் தான். ஆனா நீங்களும் கார்த்திக்கும் பிரியா மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறது பார்த்தா என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. சொல்லு வசந்த். அக்கா, இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சுக்கா. என்னடா, ஏன் ரொம்ப பதட்டமா பேசுற? அது ஏன்க்கா கேக்குற? இன்னைக்கு அஞ்சலி ஆத்தையும் என்ன தெரியுமா பண்ணாங்க? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? இப்போதான்க்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிக்கா. நான் வெளில போயிட்டு வந்தேன். அம்மா தான் விஷயத்த சொன்னாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா மாமாவை கொன்னிருப்பாங்கக்கா. வசந்த், நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிக்கா.
சரி நீ போனை வச்சுட்டு முதல்ல போய் மாமா மட்டும் பாத்துக்கோ. சரிக்கா. போயும் அந்த லக்ஷ்மி கிட்ட அடி வாங்கியிருக்கோமே. அதாண்டி எனக்கும் கவலை. வீட்டுக்குள்ள பூனை மாதிரி சைலண்டா சுத்திட்டு இருப்பா. உங்க அப்பனுக்கு ஒரு ஆபத்துனதும் அப்படியே பேய் மாதிரி விஸ்வரூபம் எடுத்து நம்ம மேல பாஞ்சிட்டாடி. யோ, என்னைய சிரிச்சிட்டு இருக்க? உனக்கு அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குமே இப்போ. இன்னைக்கு தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படாதீங்க. பேங்க் டெபாசிட்டும் படப்பை இடமும் என் கைக்கு வரலன்னு வைங்க, உங்களை கொல்லாம விட மாட்டேன். யாருமா இங்க அஞ்சலி சிந்தாமணின்றது? நாங்க தான் மேடம். என்ன விஷயம்? போலீஸ்மா? நீங்க தான் அந்த கிரிமினல்ஸா? கிளம்புங்க. அம்மா, இலக்கியாக்கா தான் போலீஸ் அனுப்பியிருக்காங்க. மேடம் ஒரு நிமிஷம். நீங்க பாட்டுக்கு திபு திபுன்னு உள்ள வந்தீங்க, எங்களுக்கு கிரிமினல் சொல்றீங்க, கிளம்புங்கன்னு சொல்றீங்க. என்ன எதுனே சொல்லலையே. எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். கமிஷனர் ஆபீஸ்க்கு உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க, வாங்க. கமிஷனர் ஆபீஸா? கமிஷனர் ஆபீஸ்கா? நாங்க என்ன பண்ணோம்? இங்க பாருங்க, உங்களை கையோட கூட்டு வர சொல்லி சாரோட ஆர்டர். கிளம்புறீங்களா இல்லையா? யார் உங்ககிட்ட எங்களை கூட்டிட்டு வர சொன்னது? எதுக்காக நாங்க வரணும்? என்ன விஷயம்னு சொல்லுங்க மேடம். இங்கெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் அங்க வந்து கேட்டுக்குங்க. வாங்க போலாம். கூப்பிட்டு வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. மேடம் முதல்ல கை விடுங்க, கை விடுங்க. நீங்க பண்றது அராஜகம். போலீஸ்னா என்ன வேணாலும் செய்வீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். என்ன விஷயம்? எதுக்கு இவங்களை கூட்டிட்டு போறீங்க? அதை இவங்க கிட்ட சொல்லி அனுப்புறோம். அவங்க வந்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. மா விடுமா, 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு நேரம் வந்துருச்சு. மேடம் நீங்க உங்க வேலையை பாருங்க மேடம். டேய், என்ன அங்க முறைச்சிட்டு இருக்க? கிளம்பு. இந்த பாருங்க, நாங்க வர முடியாது. எந்த தப்பு நாங்க பண்ணல. வக்கீலுக்கு போன் பண்ணுடி. அம்மா, அவருக்கு ஃபீஸ் கொடுக்க பணம் எங்க இருக்கு? ஐயோ, சும்மா போன் பண்ற மாதிரி நடிடி. நம்மள விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. நீ போய் பேசு போ. நல்ல ஐடியாமா. போ போ. ஒரு நிமிஷம். கான்ஸ்டபிள். மேடம் சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க? கான்ஸ்டபிள் போய் கூப்பிட்டு வாங்க அவங்கள. ஓகே மேடம். ஏமா இது அநியாயம் மேடம். மேடம் இது அநியாயம் மேடம். விடுங்க மேடம். அம்மா கத்தாதம்மா, வாமா. விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. ஏதாவது பேசுன காதோட சேர்த்து அப்பிடுவேன். இழுத்துட்டு வாங்க. இந்த பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். கூப்பிட்டு வாங்க. விடுங்க மேடம், விடுங்க. ஐயோ, கூட்டு போங்க, கூட்டு போங்க. ஐயோ விடுங்க எங்களை. போய் பார்க்கலாம் வா. மேடம் யாரு என்ன சொல்றீங்க? சொல்றீங்க? மேடம், கூட்டிட்டு போறீங்க, அதையாவது சொல்லுங்க. அட வாமா. மேடம் நாங்க எதுவுமே பண்ணல. விடுங்க எங்களை. மேடம் விடுங்கன்னு சொல்றோம்ல. அம்மா என்னம்மா அது? போயிட்டாங்கம்மா. கூப்பிட்டு வாங்க. ஐயோ மேடம் விடுங்க. வாமா. எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உள்ள வாங்க. எதுக்குன்னு சார் சொல்லுவாரு. என்னங்க சும்மா சார் மோருன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் சட்டம் தெரியும். காரணம் இல்லாமலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. சட்டம் சதுரம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நடங்க. இப்ப உள்ள போறீங்களா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போட்டுமா? நடங்க.
கௌதமோட ஃப்ரெண்ட் ஆச்சே. வணக்கம் சார். எதுக்கு எங்களை கூட்டிட்டு வர சொன்னீங்க? தப்பு செஞ்சா கூட்டு வராம கொஞ்சுவாங்களா? தப்பா? நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? பண்ணாமல கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்டா? யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஏய், எதுக்கு என் பொண்ணு அடிக்கிற? ஏய் பேசாத. எவ்வளவு ஆணவம் இருந்தா மாமாவை பாய்சன் கொடுத்து கொல்ல பாப்ப. ஒண்ணு மேடம் 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 ப்ளீஸ் மேடம், வேணாம் மேடம், விட்டுருங்க ப்ளீஸ் மேடம். பாவி பாவி, கொல்ற அளவுக்கு மாமா உனக்கு அப்படி என்னடி கெடுதல் பண்ணாரு? உன்னை பெத்தது அவர் செஞ்ச பாவமாடி. நல்ல வேலை மாமா பாய்சனை குடிக்கிறதுக்குள்ள அம்மா வந்து தடுத்துட்டாங்க. இல்லன்னா மாமா நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவரே பேரலிட்டிக் அட்டாக் ஆகி வீல் சேர்ல உட்காந்துருக்கதா இலக்கியா சொன்னாங்க. அவரை போய் கொல்ல பார்த்துருக்கீங்க. நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் தெரியுமா? தூக்கி உள்ள போட்டா உங்க லைஃபே காலி. போறவா? இல்ல சார், நான் அப்பாவுக்கு தேன் தான் கொடுத்தேன். அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவளோட அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க சார். ஏய் பொய் சொல்லாதடி, உன்னை இங்கே கொண்டு புதைச்சிருவேன். தேன் குடுக்கிற மூஞ்ச பாரு, நல்லவ மாதிரி நடிக்காத. நீ ஃப்ராட் பண்ணி மாமாவோட பேங்க் பணத்தை எடுக்க பார்த்தது, அவரோட படப்பை எடுத்து விக்க பார்த்தது எல்லாத்தையுமே ஏசிபி சார் கிட்ட சொல்லிட்டேன். உன் பித்தலாட்டோல இங்க செல்லாதடி. ஏண்டி இப்படி உன் மாமா குடும்பத்தை ஏசிபி ஆபீஸ் கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துற? குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு மிரட்டிட்டு இருக்க. நீ எல்லாம் என்னடி பொண்ணு? ஹலோ, குற்றவாளிங்க மாதிரி இல்ல, நீங்க குற்றவாளிங்க தான். பிளான் பண்ணி மாஸ்லாமணியை கொல்ல பார்த்திருக்கீங்க. இந்த லட்சணத்துல இங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க கௌதமோட சொந்தக்காரங்கனால தான் உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா தோலை உரிச்சிருப்பேன். வாயை மூடிட்டு இருக்கணும், புரியுதா? இல்ல சார், நான் வேண்டான்னு தான் சார் சொன்னேன். ஆனா இவதான். வாயை மூடுங்கன்னு சொல்றேன்ல. நீதான் அஞ்சலியை கெடுக்கிறதா? ஏ அஞ்சலி, உன் போலி கர்ப்பவேஷம் கலைஞ்ச அன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இலக்கியா வேணான்னு சொன்னதுனாலதான் நீ தப்பிச்ச. நீ இன்னும் திருந்தவே இல்லையா? ஏய், யாராவது பெத்த அப்பாவை கொல்ல பாப்பாங்களா? நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? நீ கொடுத்த பாய்சனை தட்டி விட சக்தி கூட இல்லாம அங்க அந்த மனுஷன் இருக்காரு. அவரை இப்படி அடி பண்ணுவ? இங்க பாருங்க, எனக்கு மாமா தெய்வம் மாதிரி. அப்பா இல்லாத என்ன அவர் அப்பாவா இருந்து வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க 2 பேர் மேலயும் இறக்கமே காட்ட மாட்டேன். கொலகாரியா மாறிடுவேன். ஜாக்கிரதை. இப்ப கூட உங்க 2 பேர் மேலயும் உண்மையா கேஸ் கொடுத்து உங்க 2 பேரையும் ஜெயில போட என்னால முடியும். மாமாக்காக மன்னிச்சு விடுறேன். அவர் இருக்கிற நிலைமையில வேதனையான தகவல் அவர் காதுக்கு போச்சுன்னு வைங்க, அவர் உடம்பு தாங்காது. அவர் நல்லபடியா குணமாகணும்னு தான் நான் உங்க 2 பேர் மேலயும் கேஸ் கொடுக்கல. உங்களை கூப்பிட்டு மிரட்ட மட்டும் தான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பாரு அஞ்சலி, நீங்க 2 பேரும் செஞ்ச காரியத்துக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஆனா இலக்கியாவுக்காக உங்களை வார்ன் பண்ணி விடுறேன். இனிமே மாஸ்லாமணிக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீ தான் பொறுப்பு. இத பாருங்கம்மா, உங்க புருஷன் மேல இனி ஒரு கீறல் கூட படக்கூடாது. அவரு தானா விழுந்தா கூட உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவேன். அவருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது உங்களுடைய வேலை. என்ன நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆமா. 2 பேரும் இருக்கிற இடம் தெரியக்கூடாது. கிளம்புங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே இலக்கியா, நான் வரேன். பாத்து. ஏய், நான் தான் வேணும்னு சொன்னல, கேட்டியா?
உங்க அப்பாவுக்கு விஷத்தை கொடுக்க போய் இப்போ இலக்கிய கிட்ட அறை வாங்கிட்டு வந்து நிக்கிற. இனி உங்க அப்பாவுக்கு ஜலதோஷம் வந்தா கூட போலீஸ் வந்து நம்மள தான் உதைக்கும். இனிமேலாவது புத்தியோட நடந்துக்கோ. இங்க பாருமா, நீ எனக்கு புத்தி சொல்லாத, எல்லாம் எனக்கு தெரியும். சரி நீ வீட்டுக்கு போ, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். எங்கடி போற? முதல்ல என்ன இலக்கிய வாழா வெட்டி ஆக்குனா, இப்போ போலீஸோட கிரிமினல் ரெக்கார்ட்ல என் பேரை வைக்க பாக்குறா. இப்படியே போனா அவ என்ன அழிச்சிருவா. அதுக்கு இழந்த வாழ்க்கையை நான் திரும்ப அடைஞ்சாகணும். அதுக்கு நான் ஒரு வேலை பண்ண போறேன். நீ கிளம்பு. என்னடி பண்ண போற? வந்து சொல்றேன், நீ போ. இவ வேற எங்க போறான்னு தெரியலையே. இப்பதான் போலீஸ் மிரட்டி அனுப்புனாங்க. இவ ஏதாவது ஏடாகுடமா பண்ணி ஜெயில போட வச்சிருவா போல இருக்கே. அடங்கவே மாட்டேங்கிறாளே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஏன் இலக்கியா, ஒரு சின்ன வேலைன்னு தானே அவனை வர சொன்னேன், அது கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அத்தை, கார்த்திக் அந்த அளவுக்கு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது தானே அத்தை? அது நல்லதுதான். இப்பதான் அவன் பழைய மாதிரி உற்சாகமா இருக்கான். நான் தான் அவனை டிஸ்டர்ப் பண்றேனோ? சரி சரி, வாங்க போய் சாமி கும்பிடுவோம். வா. அத்தை, ஆ, அங்க பாருங்க. அடப்பாவே, நான் கூப்பிட்டா ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கு, நகரவே முடியாது அப்படி இப்படின்னு சொன்னா இங்க வந்து என்ன பண்றான்? போய் கேக்கலாம். ஐயோ இருங்க அத்தை, இருங்க. அங்க பிரியா இருக்கா பாருங்க. ஹாய் கார்த்திக். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாம பார்த்து ஒரு பெரிய கேப் ஆன மாதிரி இருக்குல்ல? ஆமா கார்த்திக். நீங்க மட்டுமா வந்தீங்க? உங்க அண்ணா அண்ணிலாம் வரல? அதுவா, அது அம்மாவுக்கு வயிறு சரியில்லை. ஏன் அத்தை, உங்களுக்கு வயிறு சரியில்லையா? சொல்லவே இல்ல. சும்மா இரு, கடும் பேத்தாத. அதனாலதான் அம்மாவால வர வயிறு முடியல. சரியில்லையா? என்கிட்ட வீட்ல போய் சொன்ன மாதிரி இங்க வந்து பிரியா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான் இவன. அத்தை இருங்க இருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். போய் தான் சொல்லுவான். வாங்க அப்படியே போயிட்டு பேசுவோம். போலாம். ஒரு நிமிஷம், நான் அர்ச்சனை தட்டு வாங்க மறந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, வாங்க. இருங்க. அதுக்கு எதுக்கு நீங்க போய்கிட்டு? ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாம் ரெடியா வாங்கி வச்சிருக்கேன். அர்ச்சனைக்கு பூ, பழம், தேங்காய் எல்லாம் இருக்கு. பாருங்களேன். எனக்காக நீங்க ஏன் அர்ச்சனை தட்டு வாங்கிருக்கீங்க? ஆமா, நான் கோவிலுக்கு வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் முன்னாடியே தெரியுங்க. வாங்க, டைம் ஆச்சு, வாங்க. வாங்க. யாரு பேருக்கு அர்ச்சனை? பிரியா. ஏங்க, ஏன் பேருக்கு எதுக்கு அர்ச்சனை பண்றீங்க? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. இவங்களுக்கு மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். கார்த்திக், என்னோட ராசி நட்சத்திரம் எப்படி தெரியும்? ஆமா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நீங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். அந்த பைய கொடுங்க. இந்தாங்க ஐயா, நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றுவோம். அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றுவோம். அமரரை காத்த அன்பா போற்றுவோம். எனக்கு எதுக்கு அர்ச்சனை பண்றீங்க? ஏன்னா இன்னைக்குதான் ஒரு தேவதை இந்த உலகத்துல பிறந்த நாள். தேவதையா? ஐயோ, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். Many more happy returns of the day. Thank you கார்த்திக். என் புள்ள பிரியா கைய பிடிச்சிட்டா. ஐயோ அத்தை, கட்டி காமிச்சு கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் அமைதியா பாருங்க. எனக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றதுலலாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதான் என் பர்த்டே எனக்கே ஞாபகம் இல்ல. ஆனா என் பர்த்டே ராசி நட்சத்திரம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.